ஒருவர் ஒரு சிறு தவறை செய்யும் போது தன்னை விட ஒரு 10 மடங்கு மேலான நன்மை செய்யும் நபர் இருக்கின்றாரா என்று அவர் தேட வேண்டும். அப்போதுதான் நன்மை செய்யும் நபர்களுடன் பழக்கம் நமக்கு ஏற்படும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறங்குரு டாக்ஸ். நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன். ஆத்மா அழிவதே இல்லை. இந்த ஆத்மா அடுத்த இன்னொரு உடம்பில் வரும்போது, இன்னொரு ஜென்மம் அடுத்த ஜென்மம் வரும்போது, மணியன் ஜோதிடர், அதாவது நான் ஜோதிடம் கற்றுக்கிடாமல் வேற பல தொழிலுக்குன்னு தான் போயிட்டு இருந்தேன். பின்னால் வாழ்க்கையில் எனக்கு நேர்ந்த சில சம்பவங்களால் மற்றவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குன்ற காரணத்தினால இந்த ஜோதிடம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுனால நான் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். சாதாரணமாக மக்களிடையில் ஒரு பேச்சு, இவன் வரும்போது என்ன கொண்டு வந்தான், போகும்போது என்ன கொண்டு போகிறான் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் வரும்போதும் கொண்டு வரான், போகும்போதும் கொண்டு போகிறான், அது யாருக்கும் தெரியாது. வரும்போது சஞ்சித கர்மா, அப்படி என்ற பையை சுமந்து கொண்டே வருகிறான் அந்த குழந்தை. 2 கையும் இப்படி பொத்தி வச்சிருக்கான் பாருங்க, பிறக்கும்போது அதுக்குள்ளதான் இருக்குது அவனுடைய பாவ புண்ணியம் பூரா. அதே மாதிரி பூமியில் வந்தவரோ அவன் என்னென்ன செயல் செய்கிறானோ அந்த செயலுக்கெல்லாம் பலன் உண்டு. அந்த பலனை அதனுடைய லாப நஷ்ட கணக்கு போட்டு அதில் எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம் அவனுக்கு கிடைக்கிறதோ அதே அவன் திருப்பி அடுத்த ஜென்மத்துக்குன்னு இந்த ஜென்மத்திலிருந்து அடுத்த ஜென்மத்துக்காக கொண்டு தான் போறான். அதனால கொண்டு வர்றதும் உண்டு, கொண்டு போறதும் உண்டு. சொத்தையோ சுகத்தையோ பணத்தையோ அல்ல, கர்மாவை, கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்மாவை, சஞ்சித கர்மாவையோடு வந்தவன் பிராப்த கர்மா, நித்திய கர்மா, இப்படி பலப்பட்ட கர்மங்களை செய்து அதில் என்னென்ன லாபத்தை அடைகிறானோ, எந்த வட்டியை அவன் பெறுகிறானோ அந்த மூலதனத்தோடு தான் அவன் செல்லுகிறான் இன்னொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள. இந்த பூலோகத்திலிருந்து தன் பெறுகின்றால் இந்த உடம்பு தான் அழிதே தவிர ஆத்மா அழிவதே இல்லை. இந்த ஆத்மா அடுத்த இன்னொரு உடம்பில் வரும்போது, இன்னொரு ஜென்மம் அடுத்த ஜென்மம் வரும்போது இந்த ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய பலன்களை தொடர்ந்தே வாழ்க்கை அமையும். அதாவது யார் யார் இந்த இடத்துல தான் பிறக்கணும், எனக்கு இந்த அப்பா வேணும், எனக்கு இந்த அம்மா வேணும், நான் பெரிய குடும்பத்தில் பிறக்கணும்னு யாரும் கேட்க முடியாது. சொந்தம், பிறக்கிற சொந்தம், சம்பாதிக்கிறது, தனக்கு அலையிற மனைவி மக்கள், தனக்கு கிடைக்கக்கூடிய கல்வி, தனக்கு கிடைக்கக்கூடிய சொத்து, இந்த 5ம் எந்த ஆளாலையும் யாராலையும் மாற்ற முடியாது. இறைவன் அளிப்பது தான். பெரிய பதவியில் போக வேண்டும் என்று பிள்ளையை படிக்க வச்சாலும் பிள்ளை படிக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ஒருவன் பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்று பிஸ்னஸ் பண்ணாலும் சில சமயம் நஷ்டமாகிவிட்டால் என்ன பண்ண முடியும்? லாபமும் நஷ்டமும் குடும்பமும் மனைவியும் மக்களும் எல்லாம் அமைவது பூர்வ புண்ணிய ஜென்மத்தினுடைய கர்மங்களால் தான் நமக்கு வருகிறது என்றது. இந்த கர்மா என்பது இந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கை. இன்று உலகம் பூராவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டா உடனே ஜாதகம் எழுதுகிறோம். குழந்தைக்கு ஒரு ஜாதகம் எழுதணும். ஜாதகம் எழுதும்போது அதில் முதல்ல பிறந்த இடத்தை அடிப்படையாக வச்சு லக்னம் எழுதுகிறோம். அப்புறம் ஒவ்வொரு 12 கட்டமும் போட்டு அதில் எந்தெந்த கிரகம் இருக்குன்னு எழுதுகிறோம் இல்லையா? இந்த கிரக நிலை தான் அவருடைய பூர்வ புண்ணிய ஜென்மத்தை வெளியே காட்டுகிறது. இந்த கிரக நிலை எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அது இந்த கிரக அமைப்பு தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஜென்மத்தை காட்டுறது. அதை ஜாதகம் எழுதும் போதே அதில் எழுதிடுவாங்க என்னென்ன, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குல சம்பத்தாம், நீ முன் ஜென்மத்திலிருந்து கொண்டு வந்த பாப புண்ணியங்களை அனுபவிக்க இந்த பூலோகத்தில் நீ பிறக்கிறாய், அதனுடைய பலன்களாய் நீ அனுபவிக்கிறாய் அப்படின்னு ஜாதகம் எழுதும்போது முதல்ல எழுதிடுறாங்க. கர்ம பலனை அடிப்படையாக வச்சு நீங்கள் அப்படி கர்ம பலனை நமக்கு கழிஞ்ச ஜென்மத்தில் நான் நல்லது செய்யலை அப்படின்னா இதான் சொல்கிறாங்களே, இந்த கிரகம் தோஷமான இடத்துல இருக்கு, கிரக தோஷம் இருக்கு, இதுக்கு பரிகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த கிரக தோஷமா இருக்கிறதுன்றது தான், கிரக தோஷமா இருக்கிறது என்பதுதான்
இந்த கர்ம இந்த பலம் இந்த கம்மியா இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எந்த இடத்துல எந்த கிரகம் வீக்கா இருக்கிறதோ, எந்த இடத்துல எந்த கிரகம் நீச்சமா இருக்கிறதோ, அந்த கட்டத்தை அடிப்படையாக வச்ச காரகத்துவம் நமக்கு அது சரியாக அமைவதில்லை. அதனால் நம்முடைய பூர்வ புண்ணிய கர்மம் என்பதை நாம் தீர்மானப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல குணம் படைத்த நல்லவராகும் போதுதான் இறைவனை சேர முடியும். அதுவரை அவங்க ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எத்தனை ஜென்மம் என்பது கணக்கில் கிடையாது. உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம். எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.